ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பிஜன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற டவுட், அதாவது என் புறா வந்து சரியாக தீனி எடுக்க மாட்டேங்குது, டல்லாக இருக்குது, அண்ட் தென் ஒன்லி தண்ணி மட்டும்தான் குடிக்குது, குடிக்கிற தண்ணியை வாமிட் பண்ணுது. அப்புறம் ஒரு முக்கியமான டவுட், புறாக்கு எப்படி டேப்லெட் அண்ட் மெடிசன் கொடுக்குறது தெரியல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல டவுட்டுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் புறா ஃபுட் எடுக்கலை, இல்லை டல்லாக இருக்குது, அமைதியாக கொஞ்சம் ஒரு அப்படியே பொறுகிற மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவுடைய இம்யூன் சிஸ்டம் அதுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஃபேவராக அதாவது புறாவுக்கு ஃபேவராக அந்த அளவுக்கு செயல்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவுக்கு ஈஸியாக டிசீஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா காமனாக வர ஃபீவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் பீஜன் அட்டாக் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கு சரியான ஃபுட்டு தராது. அதாவது பார்த்தீங்கன்னா அரிசினா அரிசி, நெல்லுனா நெல், கம்புனா கம்பு, சோளனா சோளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஃபுட்டை கண்டினியூஸாக தரதுனால அதுக்கு தேவையான விட்டமின், ப்ரோட்டீன், மினரல்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவுடைய உடம்புல இருக்க ஃபைபர் டிஷ்யூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா போன்ஸ்லாம் மங்கி போச்சுன்னா உங்கள் புறாவுடைய ஹெல்த் சுத்தமாக பாதிக்கும். ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவுடைய ஹெல்த் டல்லாகி உங்கள் புறா டல்லாக அப்பியர் ஆகலாம். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன் உங்கள் புறா டல்லாக தீனி எடுக்காமல், இல்லை சப்போஸ் தீனி எடுத்துட்டோ போயிட்டு அமைதியாக குடுக்குற மாதிரி உட்காரத்தோடைய காரணம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் ஃபீவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்கள் புறா இப்போ டல்லாக இருக்குது, ஒருவேளை நீங்கள் உங்கள் புறாக்கு இது வரைக்கும் சரியான ஃபுட் தரலை, அதாவது சரியான ஃபுட் தரலைன்னா ஒரே ஃபுட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்க, மிக்சடு ஃபுட் தரலை அப்படின்னா இதுக்கப்புறம் மிக்சடு ஃபுட் தராங்க. ஸோ எந்தெந்த ரேஷியோவில் என்னென்ன ஃபுட் கலக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஓகே, சப்போஸ் உங்கள் புறாக்கு நீங்கள் நல்ல ஃபுட் தான் போடுறீங்க, பட் ஆனாலும் டல்லாக இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ ஃபுட்டு போடாமல் டல்லானாலும் சரி, இல்லை ஃபீவர் வந்துடுச்சுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் டல்லாக இருக்குது ஆனால் நான் ஃபுட்டாக சரியாக தான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டே, அதாவது நைட் பார்த்தீங்கன்னா மார்னிங் முடிஞ்சாலும் மார்னிங் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணாதீங்க, நைட் டைமில் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைமில் புறா ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன மெடிசன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பேராசிட்டமால் 650. ஸோ இந்த டேப்லெட் நார்மலாக ஹியூமன் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டேப்லெட்டில் பாதி டேப்லெட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா LEAF 52, அது சிரப்பாக இருந்தாலும் சரி இல்லை டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, LEAF 52 டேப்லெட்டாக இருந்ததுன்னா ஒரு டேப்லெட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிரப்பாக இருந்ததுன்னா அந்த சிரப்பில் பார்த்தீங்கன்னா 5 drops இல்லாட்டி ஒரு 7 drops பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 drops 7 drops ப்ளஸ் ஒரு 650 பேராசிட்டமால் ஆஃப் டேப்லெட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் பீஜனுக்கு நைட் டைமில் கொடுங்க. ஸோ அதாவது உங்கள் புறா ஃபுட் எடுத்துருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி நைட் டைமில் இந்த மெடிசன் கொடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பாருங்கள் உங்கள் புறாவுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு. சப்போஸ் டல்லாகவே இருந்தது அப்படின்னா கொண்டக்கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு மினிமம் ஒரு 45 minutes ஆச்சு ஊறட்டும். நல்லா ஊற வச்சு ஒரு 15 கொண்டக்கடலை ஊட்டி விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் பீஜன் வாமிட் எடுக்குது அப்படின்னா வாமிகைன். ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ கொண்டக்கடலை நீங்கள் ஊற வச்சு தரீங்க அப்படின்னா உங்கள் பீஜனுக்கு நீங்கள் ஃபுட் தரத்துக்கு முன்னாடி ஒரு 30 minutes பிஃபோராகவே 3 drops பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மெடிசன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பீஜனை வாமிட் எடுக்கிறத தவிர்க்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த பேபிஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பீஜன்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் பீஜனுக்கு மூக்கடலையும் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே மெடிசன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஃபுட் எடுக்கல அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் மூக்கடலையும் கொடுத்துருங்க. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி புறாக்கு ஃபுட்டு ஜீரணம் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 15 மூக்கடலை ஊட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் ஓரல் சொல்யூஷன் தரீங்க, அதாவது பேராசிட்டமால் 650ல பாதி டேப்லெட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா LEAF 52 7 drops, அதாவது சிரப்பாக இருந்தால் 7 drops இல்லை டேப்லெட்டாக இருந்தால் 1 tablet. ஸோ இந்த ரெண்டுத்தையும் தரீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே டல்லாக இருந்தால் மூக்கடலை தரீங்க. இப்போ தேர்ட் டே உங்கள் புறா அதே மாதிரி டல்லாகவே இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால் 650ல மறுபடியும் ஒரு ½ டேப்லெட்டும்
அதே மாதிரி லிவ் 52 அப்படின்ற சிரப்ல ஒரு 5 டிராப்ஸ் இல்லாட்டி ஒரு 7 டிராப்ஸும் அண்ட் தென் இது வந்து டேப்லெட்டா இருந்தா அதில் வந்து ஒரு டேப்லெட்டும் நீங்க வந்து கொடுங்க. ஸோ இந்த 2 நாள் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்க புறா ஃபுட் எடுக்கல அப்படின்னா மூக்கடலை கொடுத்து பாருங்க. டைரக்டா வந்து இந்த வாமிகைட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் வாமிட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மெடிசன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து ஃபீட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புறாக்கு வந்து எப்படி நம்ம டல்லா இருக்க ப்ராப்ளத்தை போக்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்க புறாக்கு வந்து மெடிசன் எப்படி தரது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மெடிசன் தரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிரஞ்ச் யூஸ் பண்றது. அதாவது சிரஞ்ச் வழியா அது முனையில வந்து ஒரு டியூபர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அது வழியா டைரக்டா உங்களுடைய பீஜனுடைய ஸ்டொமக் குள்ள பாத்தீங்கன்னா மெடிசனை இன்ஜெக்ட் பண்றது. செகண்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறா குடிக்கிற தண்ணியில வைக்கிறது. இப்போ நம்ம ஜென்ரல் மெடிசன் யூஸ் பண்றோம், அதாவது வீக்லி மெடிசன்ஸ், இந்த பூண்டு தண்ணி, அடுத்து பார்த்து கற்றாழை தண்ணி, ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரல் மெடிசன் நேச்சுரல் மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வைக்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து பீஜன்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா பீஜன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மெல்லிங் கேரக்டர் நல்லாவே ஸ்மெல் பண்ணும். ஸோ ஒரு ஸ்மெல் பேடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை பிடிக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புறா டல்லாக இருக்குன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சிரஞ்ச் வழியாக தான் கொடுத்தாகணும். அண்ட் தென் இமீடியட் ட்ரீட்மெண்ட்னாலும் சிரஞ்ச் வழியாக தான் கொடுத்தாகணும். சப்போஸ் உங்கள் பீஜனுக்கு வந்து நீங்கள் வந்து சிரஞ்ச் வழியாக தான் கொடுத்தாகணும் அப்படின்னா டேப்லெட்டாக இருந்தால் க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சிரப்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டேப்லெட் எடுத்தாலும் சரி சிரப் எடுத்தாலும் சரி அது கூட வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் கதகதப்பான தண்ணீர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ பண்ண பொறுத்த ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் சின்ன மைக்ரோ வைரஸ் மைக்ரோபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்டாக மாறிடலாம். ஸோ கொஞ்சம் சுட வச்ச கதகதப்பான தண்ணீரில் வந்து நீங்கள் இதை 1 ml நீங்கள் வந்து உங்கள் சிரஞ்சாலே மெஷர் பண்ணி எடுத்து ஸோ அதில் வந்து உங்கள் டேப்லெட்டையோ இல்லை உங்களுடைய சிரப்பையோ மிக்ஸ் பண்ணி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சிரஞ்சில் உள்ளே இழுத்து உங்கள் பீஜனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதம் ஃப்ரம் GN Pigeons டு த ஃபியூச்சர் இன் தமிழ்.